ஆதி கடவுளையும் அனைத்து ஆண்டவனையும் வேண்டிக் கொண்டு இங்கு வந்திருக்கும் தாய்மார்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நான் போன வாரம் பூரா தான் அறிவு பத்தி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னைக்கும் அதே அறிவை பத்தி தான் சொல்றேன். அறிவு தான் கடவுள், மூளை தான் கடவுள். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு 32 பல்லு கொடுத்துருக்காங்க. இறைவன் என்ன பண்ணியிருக்காரு? 32 பல்லு. இது 32 பல்லு கொடுத்துருக்காங்க. 32 பல்லு எது கொடுத்துருக்காங்கன்னா, அதுவும் பாத்தீங்கன்னா மூளைக்கு கீழே தான் கொடுத்துருக்காரு. மூக்கு கொடுத்துருக்காரு, அது கீழே வாய் கொடுத்துருக்காரு. 32 பல்லு. 32 பல்லு எது கொடுத்துருக்காருன்னா, இப்போ ஒரு பல்லு இருக்குன்னா ஒவ்வொரு கணக்கை போட்டுதான் இறைவன் பண்ணாரு. அது மிகப்பெரிய அறிவாளி. 32 பல்லுங்கும் போது 32 தடவை நீங்க விட்டு சாப்பிடணும். அதுக்குதான் 32 பல்லு கொடுத்துருக்காரு. நாம என்ன பண்றோம்? அவசர அவசரமா ஒரு எண்ணத்துல ஒரு 10 தடவை முடிவு போடுறோம். ஏன் கடவுள் ஒவ்வொரு விஷயத்தையும் அதை நம்ம அறிவு கூட தான் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு சின்ன கதை சொல்றேன், கோச்சிக்காதீங்க. யாரையும் புண்படுத்தல. வேதம் புதிதுன்னு ஒரு படம் வந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா படங்களை இக்கரையில கரைக்கு கொண்டு போய் விடுவாங்க. ஒரு 5 பேர் எடுத்துக்கிட்டு படம் ஓட்டி கொண்டு போய் விடுவாங்க. அந்த படம் ஓட்டி போகும்போது ஆற்றங்கரையுடைய நடுப்பகுதிக்கு போகும்போது ஓட்டை ஓட்டுருக்கு படங்களை. அந்த ஓட்டையை அடைக்க முடியல. எப்படி அடிச்சாலும் தண்ணி உள்ளாத வருது. அப்போ அந்த படங்களை போயிட்டு இருக்கும் பொழுது பேர் சொல்லல கதாநாயகம் அவர்கிட்ட ஒரு வேதம் ஒரு அந்தன் கேட்கறான். சுவாமி, உங்களுக்கு ராமாயணம் தெரியுமான்னு கேட்கறான். இல்ல, எனக்கு தெரியாதுங்கிறான். நீ வாழ்க்கையில 7 வருஷத்தை தொலைச்சிட்டான். அடுத்தது, சாமி உனக்கு மகாபாரதம் தெரியுமான்னு கேட்கறான். இல்ல, எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. நீ இன்னொரு 7 வருஷத்தை தொலைச்சிட்டாங்கிறான். உனக்கு சிலப்பதிகாரம் தெரியுமா அப்படின்னா தெரியாதுன்னு சொல்றாங்க. இன்னொரு 7 வருஷத்தை தொலைச்சிட்டேன்னு சொல்றாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது கரைக்கு அந்த ஆற்றங்கரையுடைய நடுப்பகுதிக்கு படகு வரும்பொழுது ஓட்டையே இருக்கு. அப்ப அந்த படம் அவன் ஓட்டிட்டு போறவங்க சொல்றான், யார் யாருக்கு நீச்சல் தெரியுமோ அவனை தப்பிச்சுக்கோங்க. படகு ஓட்டையாச்சு, நாம போய் கரைக்கு சேர்த்தப்படாத படகு முழுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சு தப்பி ஓடி போயிடுறோம். இந்த சொன்னார்ல கதாநாயகன் சொல்லிட்டு அவர் ஐயருக்கு சொல்றாரு, சுவாமி உங்களுக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல, எனக்கு நீச்சல் தெரியாதுங்கிறான். நீ மொத்த வாழ்க்கையே தொலைச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவர் குதிச்சு நீச்சல் அடிச்சுட்டு போயிடுறாரு. இதுக்கு என்ன தெரியுதுன்னா, நான் யாரையும் குறை சொல்லல. அறிவுதான் கடவுள். கடவுள் 32 பல்ல படைச்சிட்டாரு. நீ 32 தடவை நின்று சாப்பிடணுங்கிறது தான் அறிவு. அதை நீ தெரிஞ்சுக்காம நீ அரைக்குறையமா தின்னுட்டு கடவுள் எனக்கு நோயை கொடுத்துட்டாரு, அந்த நோயை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அறிவுக்கு பக்கத்துல வாயை வச்சிருக்கிறாருன்னா, அந்த மூளையில இப்ப நீ நுகரும் பொழுது அந்த ஊசி போன பொருள் அதை பார்த்துக்கோ. அதை உள்ள போட்டதான் ஆபத்து. அதுக்கோசம் மூக்க பக்கத்திலேயே வச்சிருக்காரு. சாப்பிடுறதுக்கு முன்னாடி அப்படி மூந்து பார்த்துட்டு சாப்பிட்டு, அதே மாதிரி 32 தடவை மென்னு நல்லா மென்னு அந்த சிந்தனை பூரா மொழி பக்கத்திலேயே இருக்கு. அந்த என்ன மென்றையோ அதை மென்னு எச்சி ஏன் கொடுத்திருக்கிறாரு? எச்சி ஒரு மிகப்பெரிய மருந்து. ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய எவுண்டிக்கு தான் மருந்து. நல்லா அதை மென்னி குறைச்சி முழுங்கணும். முழுகும் பொழுது நோய் இல்லாம வாழலாம். ஆனா அதை நம்ம விட்டுட்டோம். கடவுள் ஏன் 32 பள்ளி கொடுக்குறாங்கிறத நமக்கு தெரியாம இருக்கிறோம். அதே மாதிரி ஏன் 3 வேளை சாப்பிடுறோம்? ஏன் 4 வேளை சாப்பிடலாம், 2 வேளை சாப்பிடலாம், 3 வேளையை கொடுக்குறாரு? அதை அறிவை கொண்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அறிவுங்கிற என்னன்னா, காலையில வாத நாடி, மத்தியானம் பித்த நாடி, நைட்டு சேத்தமான நாடி, 3 நாடி தான் நம்ம இயக்குது. வாத நாடி இயற்கையை பார்த்து நம்ம கத்துக்கணும். வாத நாடிங்கிறது என்ன பண்ணாங்கன்னா, பிரபஞ்சத்துல சுத்தமான காற்று கொடுக்குறாரு. அப்ப ஏன் இறைவன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு 5 மணிக்கு, அதாவது 3 மணிக்கு மேல சுத்தமான காற்றை ஏன் கொடுக்குறாரு அப்படின்னா, அந்த சுத்தமான காற்று சுவாசிச்சு அதே மாதிரி உடம்பு சுத்தமாக்கிக்கோ. அந்த வாத நாடிங்கிறது கேஸ். அது என்ன ஆகும்? நீங்க நேற்று சாப்பிட்டதுல அந்த மலம் இருக்கும். அந்த மலம் என்ன ஆகும்னா, அதுல இருந்து ஒரு வகையான கேஸ், கெட்ட கேஸ் தான் வெளியே வரும். அதை வெளியேற்றிடும். ஃபர்ஸ்ட் வாத நாடி இயற்கை சொல்லுது. மத்தியானம் பித்த நாடி. மத்தியானம் என்ன ஆகும்? சூரியன் உச்சத்துல இருக்கும் பொழுது வெளிச்சம் அதிகமா இருக்கும், அதிக வெப்பம் இருக்கும். அப்ப நல்லா ஃபுல்லா தின்னுக்கும். அந்த வெப்பத்துல இயற்கை வெளியில எப்படி இருக்கோ அதான் நம்ம உடம்புல ஆக்ட் ஆகும். வெளியில இயற்கை என்ன பண்ணுதோ அதான் நம்ம உடம்பு பண்ணணும். நல்லா ஃபுல்லா தின்னு அந்த பிடிக்கும். அப்புறம் நைட்டு சேத்தமன அடி ஓடும். சேத்தமன அடி ஓடும் பொழுது நிலா வாங்கணும். நிலா நிலவு பார்த்தீங்கன்னா
-250°-300 டிகிரி சென்டிகிரேட். உடம்பு வந்து அப்படியே கூல் ஆயிடும். அந்த இடத்துல கூல் ஆகும். கூல் ஆயிடுச்சதுனால வெப்பம் இல்லைனாலும் அங்க ஜீரண சக்தி குறைஞ்சிடும். அப்ப என்ன பண்ணுவோம்னா மத்தியானம் சாப்பிட்டதும் பாதி அளவு தான் சாப்பிடணும், நல்ல மென்னு. சோ இதனால வாதம், பித்தம் சேர்த்த 3 நாடி அந்த நேரத்துல ஓடணும். அதுக்குண்டான மாதிரி 3 வேளை உணவு உண்ணணும். அந்த உணவை வந்து சரியான உணவா பார்த்து விடணும். அதுக்கு அறிவு கொடுத்திருக்காரு. என்ன உணவு, அந்த உணவுல என்ன இருக்குன்னு திங்கணும். கண்டதை தின்பவன் குண்டனாவால் மூலம் வேலையும் செய்யாது. எதையுமே கண்ணாம திங்கக்கூடாது. ஒரு வேலை தின்னமா அப்படிங்கிச்சு, அவ்வளவுதான். இந்த மிஷினை வந்து பார்க்கணும். இந்த உடம்பு தான் கடவுள். உடம்பு வந்து கடவுள் கொடுத்திருக்காரு, அறிவு கொடுத்திருக்காரு. அதை விட்டுட்டு நான் கடவுள் இதை கொடுத்துட்டேன் அதை கொடுத்துட்டேன்னா இன்னும் சொல்றேன். உடம்பு பத்தி நிறைய விஷயம் நாளைக்கு சொல்லலாம். நன்றி.